ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 6:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு வந்தேன்னா பின்னாடியே பிள்ளைங்களும் எந்திரிச்சு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பாலை காய்ச்சி வச்சிடலாம் மால்ட்டு போடுறதுக்கு அப்படின்ட்டு பாலை காய்ச்சிட்டேன். கூடவே இன்றைக்கி எனக்கு வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சுடுதண்ணியில் ஏபிசி பவுட்ரு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக பேக் பெயின் சிவியர் ஆயிருச்சு, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்காதீங்க, ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுப்போம். சரியாகலை அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் என் மேலே அக்கறை எடுத்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. இவ்வளோ பேர் எனக்கு பாசிட்டிவாக ஆறுதல் சொல்லியிருந்தாலும் ஒரு சிலர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஊர் சுற்றுறனால பெயின் வருதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு ஊர் சுற்றுற அப்படின்லாம் கேட்குறாங்க. பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுவும் இது சம்மர் லீவ் வேறு, பிள்ளைங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை. கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவங்கள கூப்பிட்டு போகாமல் இருக்கவும் முடியாது. இட்ஸ் ஓகே, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பார்க்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துட்டு நானும் ஏபிசி பவுட்ரு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. ஹேர் கேரு, ஸ்கின் கேரு எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. இதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்க போகிறோம், ஓவனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தோசை தான் ஊற்றி சாப்பிட்டோம். தலைக்கே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஹெல்ப்புக்கு வர்றாக்கா லீவு அப்படின்றனால சிங்கில் இருந்த பாத்திரம்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். கமல் கம்ப்ளீட்டாக ரெஸ்டடு, சமையல் வேலை மட்டும் பார்த்துக்கோ, எந்த வேலையும் பார்க்காத, ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஆள் இல்லாதப்ப நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்றனால அந்த வேலையை நான் தான் செஞ்சேன். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியக்கா அவங்க செக்கில் ஆட்டினது தான். அதுதான் நம்ம சேலும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது என்ன தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம், கருவாட்டு குழம்பு, கீரை பொரியல், சிக்கன், முட்டை அப்படின்னு நிறைய செய்கிறேன். சாதம் எப்போவும் வடிக்க தான் செய்வேன். இன்றைக்கி வந்து லேட் ஆகும் அப்படின்றனால குக்கர்லேயே வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் சிக்கன் வெந்துட்டுருக்கு. கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். கீரையும் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கீரை தண்டெல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து சூப்பாக போட்டுருவேன். பேக் பெயினை வச்சுட்டு இவ்வளோ நேரம் நின்றுட்டு வேலை செய்யணுமா அப்படின்னு கமல் கேட்டாங்க. உட்காந்துட்டு காய் கட் பண்ணுறேன் அப்படின்னா உட்காந்து எந்திரிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப நேரம் உட்காரும் போது அதுவே பேக் பெயின் வந்து ஜாஸ்தியாகும். இதுவே நின்றுட்டு பண்ணுறேன் அப்படின்னா சீக்கிரமாகவும் பண்ணிடுவேன். எனக்கு வந்து அந்த பெயினும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். காலையில் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போதே வந்து அந்த இடுப்பொலியோடு தான் எந்திரிப்பேன். நைட்டெல்லாம் பெயின் தெரியாது, அந்த விடிய காலையில் பெயின் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேலே பெட்டில் படுத்துருக்கணுமா இந்த பெயினோட அப்படின்ட்டு தான் எந்திரிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். பெயின் இருக்கனால தான் காலையில் சீக்கிரமே எந்திரிக்கிறேன். என்னடா வாழ்க்கை இது, 35 வயசுல இவ்வளோ பெயினா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஏஜ் 29 தான் ஆகுது, பட் ஆனால் எனக்கு 9 வருஷமாக இந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எந்த வயசில் இருந்து இந்த பெயினை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் எனக்கும் இந்த பெயின் இருக்குது, எனக்கும் இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மட்டும் இல்லை இவ்வளோ பேர் இதனால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்லாம் தோணுச்சு. கண்மணி வயிற்றில் இருக்கும்போது இதை விட மோசமான பெயின்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னால் திரும்பி படுக்க முடியாது, என்னால் எந்திரிக்க முடியாது, அவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் நிறைய பேர் குதிங்கால் வலி சரியாயிருச்சா, அதை எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குதிங்கால் வலிக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பட் லாஸ்ட்டாக மதுரையில் ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட்காக போனேன். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, காஃப் மசில் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு குதிங்கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ்லாம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதை ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றனால எனக்கு அது சீக்கிரமே வந்து சரியாயிடுச்சு. மதுரையில் நான் போன இடம் வந்து ஸ்பார்க் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட டீட்டெயில் எனக்கு தெரியல. கிடைச்சது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது 2-3 நாளாக சமையல் பார்த்திங்கன்னா பெருசாக தாளித்து விடாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கண்மணிக்கு வந்து அம்மா போட்டிருக்கு.
நெறைய பேரு இன்னைக்கு கண்மணி பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவா இருக்கும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. பட் ஆனா பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியல. பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்றனால. சமையல் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆயிட்டிருக்கு. சிக்கன் ரெடி. முட்டை வேக வச்சிருக்கேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் கூட எடுத்து வச்சிருக்கேன். கண்மணிக்கு தயிரில் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்றனால. அம்மா போட்டிருக்கு கருவாடு, சிக்கன்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஆக்சுவலாக கருவாடு செய்ய சொல்லியிருந்தாங்க. முட்டை, சிக்கன்லாம் குடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. முட்டை வந்து குடுப்பேன். சிக்கன் வந்து குடுக்கறது கிடையாது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல. பிள்ளை ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா புரோட்டீன் கொஞ்சம் அவசியம். அதனால டெய்லியும் முட்டை குடுத்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்றனால எனக்கு பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கும் வந்து மைண்ட் இல்லை. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோவாக ஷார்ட்டாக வந்து முடிச்சுட்டேன். பாப்பாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் லாங் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் ஷார்ட்ஸ் தான் போட முடியும். ஹாய், நேற்று வந்து கண்மணியோட பர்த்டே. கண்மணி பர்த்டேக்கு அட்வான்ஸாக கண்மணி பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பட் ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கண்மணிக்கு வந்து பர்த்டே எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. பாப்பாவுக்கு வந்து அம்மா போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து பாப்பா பர்த்டே வந்து நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. அவள் ஆசைப்பட்டா அப்படின்றதுக்காக அவளுக்கு ஒரு கேக் மட்டும் வாங்கி கொடுத்தோம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம், அவ்வளோதான். நாங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கலை. கஷ்டமாக இருந்தது. பாப்பா பர்த்டே அன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. கயல் கம்பேர் பண்ணும்போது கண்மணிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருந்தது. பட் ஆனால் அவள் வந்து அரிக்குது அப்படின்னு சொரிஞ்சு விட்டா. ஸோ அந்த தண்ணி படுற இடத்துலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. பர்த்டே அன்னைக்கு பாவம் பிள்ளை ரொம்ப அவஸ்தைப்பட்டுருச்சு. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஈவினிங் டைமில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு கேக்கு, அவளுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கவும் பிள்ளை வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த ஹாப்பினஸ் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். இருந்தாலும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம். இட்ஸ் ஓகே. இதெல்லாம் முடிஞ்சு, இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அவள் ரெக்கவரி ஆகி வந்ததுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு தடவை அவளுக்கு 2 புது ட்ரெஸ் இருக்குது. ஸோ புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவளுக்கு ஒரு சின்னதாக கேக் வாங்கி கொடுத்து அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்றது தான் பிளானு. பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு சென்னை போகிறதுக்கு நாளே வந்து ஒரு மாதிரி தான் இருந்தா. ஒரு மாதிரி ஃபீவரிஷாக டயர்டாக தான் இருந்தா. பட் ஆனால் நான் வந்து பாப்பாவுக்கு வராது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா கயலுக்கு தண்ணி ஊற்றி முடித்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து ஒரு வாரம் கேப் இருந்தது. ஸோ அந்த கேப் முடிஞ்சு தான் வந்து அவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வராது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் சென்னை போயிட்டு வெள்ளிக்கிழமை இங்கேருந்து கிளம்புனோம். சனிக்கிழமை நைட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போனோம் வேலையை முடிச்சுட்டு திருப்பி கிளம்பி வந்துட்டோம். ஸோ அப்படி தான் இருந்தது. சண்டே மார்னிங் வீட்டுக்கு வர்றேன். பாப்பா வந்து ஃபீவராக ஒரு மாதிரி டயர்டாக டல்லாக உட்காந்துருந்தேன். என்னடா அப்படின்னு கேட்டேன். அக்காவுக்கு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொன்னான். பார்த்தேன். எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முன்னாடியே ஒரு 10 நாள்னாலும் ஓகே, ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முன்னாடி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகேடா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேத்தி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு மோஸ்ட்லி 4ஆந்தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் கயல் கண்மணிக்கு வந்து 8ஆந்தேதி ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஏன்னா ஒரு 4 நாள் வந்து வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மாதிரி பார்ப்போம். தண்ணி ஊற்றிட்டு அவள் ஓகேவாக இருந்தால் தான் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அப்படி இல்லாட்டி ஒரு 2 நாள் வச்சுருந்து அப்படி தான் அனுப்பணும். பார்ப்போம். கண்மணியும் சீக்கிரம் அதுலேருந்து ரெக்கவரி ஆயிடுவா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் பேக் பெயின், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. என்னால் இப்போ பெட்டில் வந்து மார்னிங் தூங்கி எந்திரிக்கிறேன் அப்படின்னாலே வந்து எந்திரிக்கும் போதே வந்து அந்த பெயினோடு தான் எந்திரிக்கிறேன். ஸோ எனக்கும் இப்படி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, எல்லாமே வந்து கடந்து போகிறது தானே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பேக் டு ஃபார்ம் வந்துடலாம். பட் வீட்டில் இருக்கேன், எங்கேயும் போகிறதில்ல அப்படின்றனால ஒரு மாதிரி ஏதோ கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே, இதுவும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வரணும். சூன் எல்லாமே வந்து சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு நம்புகிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு பெருசாலாம் வீடியோ எதுவும் எடுக்கலை. மார்னிங்லேருந்து இதுதான் நடந்தது.
இப்போ வீட்டில் இருக்கேன் அப்படின்றனால என்னால் வந்து சமையலில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ மோஸ்ட்லி நான் இந்த வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கறனால நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.